அதே மாதிரி ரிசர்ச்ல இருக்கவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரிசர்ச்னா காலங்காலமா படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. படிச்சுட்டே இருக்க வேண்டாம். இட் இஸ் வெரி சிம்பிள். அன்னன்னைக்கு எது நல்லா இருக்கோ அதை வந்து நீங்க படிச்ச ஒண்ணுத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்க, அவ்வளவுதான். ஒரு ஃப்ரெஷரோ இல்ல கிராஜுவேட்டோ ஒரு 9 to 5 ஜாபை வந்து விட்டுட்டு ஏன் ரிசர்ச்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு நான் ரிசர்ச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்க கீர்த்தனா சிவமணி அண்ட் கார்த்திகேயன் மேல்சாமி ஹியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டராக்ஷன்ஸ் வித் கேகே. தேங்க்யூ கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட், மிஸ்டர் சுஜந்த் நாராயணன் ஃப்ரம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி, ரிசர்ச் அசிஸ்டன்ட் அட் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ வெல்கம்னா. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் our invite and attending this and giving your valuable ideologies to us. Thank you so much na. Definitely. Thank you, da. It's my pleasure. இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. லைக் நம்ம வியூவர்ஸ்க்குலாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி. Definitely. So, Karthik சொன்ன மாதிரி, I am working as a research assistant at Shastra University, and I'm passionate on antennas. So that is where it brought me to research. Researchனா என்னன்னு தெரியாம இருந்து, இன்ஃபேக்ட் பிடெக் எம்டெக் எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாம இருந்த காலத்துல antennas gave me an understanding of why we have to do something related to ECE. And I saw many students over the course of my engineering graduation, எல்லாருமே வந்து they had projects related to embedded, they had projects related to image processing. But in the radio frequency side there were no people. But I am fortunate, and in the platform I would like to thank 3 people who are my seeds, who are யார் எனக்குள்ள வந்து ரிசர்ச்ன்ற விதையை விதிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். I hope you know some of the peoples because you are there in the same place. Number 1 is Dr. Padmavati ma'am. I hope you know, and she is the one who pushed me into this field. And இங்க வந்து ஏதோ கொஞ்சம் கடல்ல ஓடி நீந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் அவங்க. செகண்ட்லி இட் இஸ் மிஸ்டர் எஸ் பார்கவா. ஸோ அவர் வந்து we are like friends and he was my mentor. They both, apart from them, there was a industry person who come to our universities or who come to our college every Saturday. ஸோ அவங்க வந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரியில வந்து வாட் இஸ் த நீட் ஆன் தட் டைம், அடுத்த ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இண்டஸ்ட்ரி எங்க மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்டிஸ் இல்லை அவங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு ஆர் இன்ஜினியரிங் காலேஜ்னோ தே ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தெம். ஸோ அவங்க வந்து சொன்னப்பதான் ஃபர்ஸ்ட் ஐ ஹியர் தி வேர்ட் கால்ட் அஸ் பிரிண்டட் ஆண்டனா. அப்போ வந்து எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க மாதிரி தான் நாங்களும் வந்து ஃபைனல் இயர் டூர் பிளான் பண்றது, ஊரை சுத்துறது, அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஐ வுட் லைக் டு tell to all the students who are starting their engineering career or final year la irukanga or any stage of their engineering, try to do a project of your own. So நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா கிரேட் தானா வந்துடும். தட் இஸ் ஒன்லி யர் ஹார்ட் ஒர்க். அங்க வந்து உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் ஆர் உங்களோட பேஷனுக்கு தான் வந்து கிரேட்ஸ் ஆர் கிவன். ஸோ டோன்ட் வரி அபவுட் மார்க்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ராஜெக்ட். எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். டு பி மோர் ப்ரிஸ் when coming to ப்ராஜெக்ட் நீங்களா பண்ணுங்க. Don't reach any project companies illati project centers. There are lot of project centers, you can visit them, you can get ideas from them, but don't expect them to do the project for you and give it. Money நிறைய இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து பண்றதுக்கு மணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. I will give their contacts, you can send money to them. That is more better than giving it to a project center and getting project for your own. அதுல வந்து இன்னைக்கு இருக்க இன்ஜினியரிங்ல டு பி ஹானஸ்ட், வேர்ஸ்ட் சினாரியஸ் ரிப்போர்ட்ல இருந்து கையெழுத்து போடுற வரைக்கும் அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம 4 வருஷம் படிச்ச இன்ஜினியரிங்க்கு மரியாதை இல்லாம போயிடும். தட் வில் பி த லீஸ்ட் ரெஸ்பெக்ட் தட் கிவ் டு அவர் பேரண்ட்ஸ். அதனால அந்த தப்பை யாரும் செய்யாதீங்க. ட்ரை டு வெரி லீஸ்ட் ஆஃப் யுவர் ஓன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் அப்போ, நான் என்னுடைய இன்ஜினியரிங் அப்போ ஐ தாட் we should do something of our own. And fortunately once again I am thankful to 2 of my very close friends, Sarajayvant and Suraj. ஏன்னா அவங்க 2 பேர் தான் என்னோட பேட்ச்மேட்ஸ்.
அவங்க வந்து நீ எது பண்ணாலும் சரி எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணா போதும், we will support you அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் everybody had their own needs in their final years. One was preparing for higher studies, I was preparing for my higher studies, and the other was preparing for his placements. இந்த மாதிரி எப்பயுமே ஃபைனல் இயர் லைஃப் வந்து it will ask you to do multiple things in a very short period of time. You need to do a lot of things. அகாடமிக்ஸ் பார்க்கணும், பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கணும், அடுத்த கெரியர்ல எப்படி ரீச் பண்ணணும்னு பார்க்கணும். இதுக்கிடையில வந்து 3 வருஷம் இன்ஜினியரிங் ஒழுங்கா படிக்காம அது திரும்பி படிக்கிறதுக்கு 4 உடுமி கோர்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து ஒரே செமஸ்டர் பண்றதுக்கான டைம்ல வந்து அல்டிமேட் கோல் என்ன? Two things. Either you should go get a very good university in abroad, MS or any of your studies. ரெண்டாவது என்ன இருக்கும்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ். when we were doing our engineering, நான் we were ன்னு சொல்றது it is just 4 to 5 years back. 2017ல நான் வந்து என்னோட இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடிச்சேன். in 2017 the package that was high அப்படின்னு சொன்னா it was 6 lakhs per annum. பட் ஓவர் 4 years இந்த காலத்துல இன்ஜினியரிங் எடுக்காதீங்க, இன்ஜினியரிங்ல வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இடையில இன்னைக்கு சேம் இன்ஜினியரிங்கோட பேசிக் பேக்கேஜே 6 lakhs per annum ஆயிருச்சு. ஸோ இன்ஜினியரிங்கோட growth, the need of engineers in the society வந்து இதுதான். இன் டர்ம்ஸ் ஆஃப் மணின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டூ ஃபோல்ட் தென் வாட் இட் வாஸ் தேர் 4 years பேக். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றதை விட குவாலிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு டெஃபினட்டா ஜாப்ஸ் இருக்கு. அது என்னன்னா we have to have a very good network in claiming, and அந்த நெட்வொர்க்கை வந்து இன்னைக்கு கொடுக்கறதுல லிங்க்டின் at its top. நம்ம வந்து we are spending money for lot of things. You can go pay it for LinkedIn premium. Have a LinkedIn account. Definitely you should have a LinkedIn account, and you have to keep updating your profile there. It is not just creating an account. அதுல வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்து போட்டோஸ் ஷேர் பண்ண போறது இல்ல, இல்லாட்டி வந்து ஒரு பர்த்டே விஷ் சொல்ல போறது இல்ல. That should be your technical profile, complete technical profile. You have to keep updating that so that உங்களுடைய ப்ரொஃபைல் யாரா பாக்குறப்போ they should immediately take you for their requirement. அந்த மாதிரி இருக்கணும். So coming back to my engineering life, I wanted to do something of my own as a project. அப்ப வந்தவர் தான் மிஸ்டர் சரகுப்பன் சார். அவர் வந்து he's an industry person who brought what is called as antenna into me. அதுக்கு வந்து பக்கபலமா இருந்தது என்னுடைய மென்டர்ஸ் பத்மாவதி மேம் அண்ட் பார்கவா சார். ஸோ அவங்க வந்து உனக்கு விருப்பம் இருந்தா we can do அப்படின்னப்போ I had no other clue, but I wanted to do something of my own. So I started with antennas. ஹோப்ஃபுல்லி நிறைய ஆண்டனா சாஃப்ட் இருக்கு, டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு படிச்சோம். இன் பிட்வீன் ஆல் தி chaos we had in the 7th semester, 8th semester, அதுல we designed we are in our batch, we designed a microstrip patch antenna for structural health monitoring. Today you could see that paper is reaching citations every year. நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் in the year of 2017 I don't know what is patch antenna, what is structural health monitoring, அது எதுக்கு பண்றோம், என்ன பண்றோம்ட்டு I just started. or இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா என்னுடைய 4 years இன்ஜினியரிங் கேரியர்ல நான் உருப்படியா இருந்தது 8th செமஸ்டர் மட்டும்தான். அங்கதான் வந்து I had a satisfaction that நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், இந்த 4 வருஷம் படிச்சதுக்கு something I learned of my own, or இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப சொல்லியிருக்குன்னு. At the same time, see, always irrespective of wherever we study engineering, who are the faculties who teach us engineering, it is the way we take. நம்ம படிக்கிற என்வாயர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் people won't like the and that's why their engineering career will go worse. Or sometimes there are people who wanted to aspire in any other engineering, say civil, mechanical, but they would have opted ECE, EEE for any other reasons. But the thing is, see, life is a race where you have to cross all the hurdles. This is one such hurdle. இதையும் கடந்து போறதுக்கு we should have the determination and courage. So இது ரெண்டு இருக்கப்ப you should grow the passion in whatever you are doing. Okay, engineering வந்தாச்சு, see, you are very interested in mechanical, நீ மெக்கானிக்கல் தான் பண்ணணும் ஆகும், பட் உனக்கு சிவில் தான் கிடைச்சது. ஃபார் சம் ரீசன்ஸ் எந்த ஒரு லூப்லையும் வந்து யூ குட் நாட் கெட் மெக்கானிக்கல்னா ட்ரை டு இன்கார்பரேட் சிவில் கான்செப்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் ஆர் மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸ் இன் சிவில் ஸோ தட் யூ சாட்டிஸ்ஃபை போத் யுவர் நீட்ஸ். சிவில் எடுத்ததுக்கும் வந்து யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். அட் த சேம் டைம் உன்னோட ஆஸ்பிரேஷனா இருந்த மெக்கானிக்கல் ஆர் சம் அதர் டிபார்ட்மெண்ட் யூ லுக், அதை இங்க கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் இஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி ஆர்ட். என்னுடைய லைஃப்ல எனக்கு வந்து
ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஆகணும், அதுதான் வந்து என்னோட எய்மா இருந்தது. பட் ஐ ஹேட் மை டேட் ஹேஸ் ரோல் மாடல், பட் ஹீ செட் யூ கேன் பிகம் அ டீச்சர் பட் பிகம் அ ப்ரொஃபஷனல் டீச்சர். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி நடத்துற ஒரு ப்ரொஃபஸரா வந்து நீ ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அவங்க சொல்றாங்க. தென் என்கிட்ட கேட்டாங்க இன்ஜினியரிங் ஆர் டாக்டர் அப்படின்னா, டெஃபினெட்லி இன்ஜினியரிங் அப்படின்னு. இன்ஜினியரிங்ல என்ன வேணும்னு கேட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், சப்போர்ட், டூ வாட் எவர் ஐ விஷ். இன்னைக்கு வரைக்கும் வந்து they are giving me immense support that உனக்கு என்ன இருக்கும் அதை நீ வந்து அச்சீவ் பண்றதுக்கு you need this support. அட்லீஸ்ட் இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேபி அந்த ஒரு டெக்னாலஜியோ அந்த இன்ஜினியரிங் பத்தியோ டாக்டர் பத்தியோ தெரியாம இருக்கலாம். இல்லாட்டி சுத்தி இருக்க சமூகம் வந்து அவங்களுக்கு அதை வந்து வேற மாதிரி வந்து புகுத்தி இருக்கலாம். ஒன்லி திங் யூ ஹாவ் டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ரிக்வயர். ஏன்னா அவங்க வந்து கடைசியில வந்து தான் பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன வேணுங்கிற மீறி ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிறதுனால அவங்களும் சந்தோஷமா இருக்க போறதில்லை, நாமளும் சந்தோஷமா இருக்க. ஸோ அட் தி மோஸ்ட் யூ ஹாவ் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் டெல்லிங் வாட் இஸ் குட் இன் வாட் யூ ஆர் கோயிங் டு டேக். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து தெர் இஸ் குட், தெர் இஸ் பேட். வி கேன் நாட் டெல் எவ்ரி திங் இஸ் 100% ஆர் யூ கேன் ரீச் 100%. எல்லாமே இங்க ஒரு முயற்சி தான். ஸோ வென் யூ டூ திஸ் யூ ஹாவ் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் தி ரிக்வயர்மெண்ட் ஆர் வாட் யூ விஷ் டு டூ. அதை நீங்க பண்றப்ப they might come up to your aims. அவங்கள உங்களுக்கு சப்போர்ட் பண்றப்ப you can do things much better. ஸோ அதையும் வந்து you have to do it is in your hands. ஏன்னா இது வந்து உங்களோட கேம், இதுல வின் பண்ண உங்களுடைய லைஃப், உங்களுடைய கெரியர். ஸோ you have to fight it with all the odds that you have. இது எல்லாமே பண்ணப்போ I wanted to do my MTech because I wanted to become a teacher. என்னோட சின்ன வயசு கனவுல இருந்து அதுதான். when I want to become a professor I have to do my MTech in order to become a professor. So immediately once I did my engineering, I started writing Git, which is very important. We will discuss about that later. And Tanset எழுதுனேன். Whatever possible opportunities in order to take graduation நான் பண்ணேன். அவன் வந்து என்னோட பிடெக் வந்து ஆண்டனாஸ்ல வந்து ப்ராஜெக்ட் பண்ணதுனால I wanted to continue that as my scope. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. There is one simple reason why that made me more interested. எனக்கு கோடிங் சுத்தமா வராது. ரெண்டு கோடர்ஸ் முன்னாடி இதை சொல்றது வந்து எனக்கே வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இட் இஸ் நாட் கோடிங். தட் வாஸ் நாட் கோடிங் பிகாஸ் when I was doing my engineering, ECE பொறுத்தவரை இட் இஸ் சம்திங் டெக்னிக்கல். கோடிங் பண்ணனா அதுக்கு நான் ஒரு சிஎஸ்சி ஐடி படிச்சிருந்தா போதும். why should I spend 4 years of engineering as an ECE graduate in order to do coding for any company? இன்னைக்கு வந்து as I said it is interdisciplinary. maybe 4 or 5 years back I did not have this exposure. இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல யாரும் நான் பார்க்கல. so there what I thought is நமக்கு கோடிங் வராதுன்றதை விட நம்ம கோடிங் வேணும்னு. ஸோ அப்படியே விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி stda.h தான், அதுக்கப்புறம் நத்திங் இன் கோடிங். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் ரூட். when my friends வந்து உங்களுக்கு சாஸ்திரா பெட்டரா இருக்குன்றப்ப நான் சாஸ்திரா அட்மிஷன்ஸ் போனேன். I got admission. Once again there I started my research under the field of radio frequency. அப்படியே காலம் கடந்து I had 6 months internet Keysight Technologies. I don't know how many of you know Keysight Technologies. They are a leading market in RF products, network analyzers, spectrum analyzers, oscilloscopes. இதெல்லாம் ஈஸி படிச்ச எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அதுக்கு இன்னொரு இன்டர்வியூ பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அந்த மாதிரி இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ற ஒன் ஆஃப் த லீடிங் மார்க்கெட் வந்து Keysight Technologies. I had an opportunity to work in their R&D. I'm really blessed for working there. But once again my passion, it was pulling me out of the R&D section. நீ வந்து முடிவு பண்ணி R&Dல ஒர்க் பண்ணிருக்கேன், தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப சும்மா இல்லாம கை வெட்டிக்க இங்கெல்லாம் டீச்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. So I started, okay, then I searched options where we could do a PhD as well as do teaching. So பேஷனும் பண்ண முடியும். அந்த பேஷனை சீக்கிரமா அடைகிறதுக்கு வந்து என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். Fortunately, the same university where I did my post-graduation offered me a position of doing teaching, which was my passion, as well as research, which is now becoming my passion. அதை வந்து சைமல்டேனியஸா பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. Then I chose that. Once again, there is a very big trade-off. If you wanted money, you have to sacrifice your passion. If you want passion, you have to sacrifice money. இது வந்து ஒரு thumb rule மாதிரி for anybody who wants to do research.
Yes, that is the way I came into research. Now I am once again working under antennas. That is my research area, as well as doing my passionate teaching for the past 2 years. Unfortunately, COVID situationல வந்து we couldn't meet students. இப்ப புரியுது ஸ்டேஜ் ஏறி பேச முடியாத கவலை என்னன்ட்டு. Soon everything will become opening. ஸோ நாங்களும் வந்து ஒரு புது படம் தேட்டருக்கு போய் பாக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ எங்க தேட்டருக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஷூர்ண்ணா ஷூர்ண்ணா எல்லாம் இப்போ சீக்கிரமா நீங்க சரியாயிடும் கொஸ்டின்ஸ் நம்புறோம். கேளுங்க. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நம்புறோம். பார்ப்போம். ஷூர்ண்ணா அது இட் வாஸ் அ ஆமா, வெரி கண்டிப்பா. எக்ஸ்டென்சிவ் அண்ட் Definitely. டீடைல்டு இட் வாஸ் அ வெரி எக்ஸ்டெண்டட் அண்ட் டீடைல்டு இன்ட்ரோ அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ நீங்க நிறைய ஜென்ரல் ஸ்டெப்ஸ்லாம் நிறைய சொன்னீங்க. ஸோ வியூவர்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நாங்க நம்புறோம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. யாண்ணா அப்படியே ரியாலிட்டியை டார்ச் லைட் போட்டு காட்டின மாதிரி இருந்ததுண்ணா. அண்ட் தேங்க்ஸ் ரொம்ப டீட்டெயிலா சொன்னதுக்கு. அண்ட் நம்ம ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் போகாம ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்சரோட ரோல் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாதுண்ணா. ஒரு ஒரு கம்யூனிட்டிலயோ இல்ல ஒரு காலேஜ்லயோ இல்ல கவர்மெண்டோ இல்ல ஜெனரலாவே சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா? உங்களோட ரோல் என்ன? ஓகே. ஸோ ரிசர்ச்சர் அப்படிங்கிறதுலேயே வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். எந்த மாதிரி ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு தேர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன சொல்றேன்னா, ரிசர்ச்லேயே வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் கம்மிங் அப் வித் அன் இனோவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் எடுத்துப்போம். வேக்சினுக்கு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க. வாட் இஸ் தி ரிசர்ச்? ஃபர்ஸ்ட் வந்து தே வாண்டட் டு நோ வாட் த வைரஸ் இஸ். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரிசர்ச். ஸோ அதை பண்றதுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் வேணும், எல்லாம் இன்கார்பரேட் பண்ணணும், இன்கார்பரேட் கில் பண்ணுமா பண்ணாதா, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு ரிசர்ச். ஓகே, அப்போ அதோட ரிசர்ச் முடிஞ்சிருச்சா அப்படின்னா, ரிசர்ச் இஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ரிசர்ச்? வேக்சினை வந்து ஒரு ஹியூமனுக்கோ இல்லாட்டி ஒரு டெஸ்ட்டுக்கோ செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது செகண்ட் ரிசர்ச். Now when it comes to a large scale, ஒரு வேக்சினை வந்து லார்ஜ் ஸ்கேல்ல லாட் ஆஃப் பீப்புளுக்கு போடுறப்ப அதுல எத்தனை பேருக்கு வந்து அது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது, எத்தனை பேருக்கு ஆகல, அது எதனால, அந்த ஏஜ் கேட்டகரிக்கு அந்த வேக்சினுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு தென் ஒன்ஸ் அகேன் ரிசர்ச் ஸ்டார்ட்ஸ். ஸோ இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பர்டிகுலர் திங். ஒன்னு எடுத்தோம், ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம், முடிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து தே ஒர்க் ஃபார் அ ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதை வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண உடனே அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாம தே ஹாவ் அ பர்டிகுலர் டீம் கால்ட் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். செகண்ட்லி, ஒன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட், அது வெளியே எப்படி ஒர்க் பண்ணுது, நிஜமாலே வந்து ஒரு சிங்கிள் ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் லார்ஜ் ஸ்கேல் அது போறப்ப ஹவு மெனி ஆர் கோயிங் டிஃபெக்டிவ், வாட் இஸ் த ரீசன். இந்த ரிசர்ச் வந்து ஃபார் அ பர்டிகுலர் ப்ராடக்ட், சேஃப் ஃபார் கிளைமேட், ஃபார் அட்மாஸ்பியர், எர்த்குவேக்ஸ், இது எல்லாமே வந்து நெவர் எண்டிங். என்னைக்கு எர்த்குவேக் வரும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மிஷின் லேர்னிங் பண்ணுவோம், டீப் லேர்னிங் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லா ப்ராடர் டேர்ம்ஸ் இது எல்லாமே வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நேத்திக்கு வந்தது கிடையாது, அந்த காலத்திலே இருக்கு. நம்ம நிறைய பழைய பழைய கதைகள் படிச்சு பார்த்தோன்னா இவங்களுக்குலாம் இது இப்படா வந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து அதுக்கு பேர் மேஜிக்னு சொன்னாங்க, மாயம்னு சொன்னாங்க, ஆர் தே ஹேட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் விச் வாஸ் கலோக்கியல். இன்னைக்கு வந்து அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய டேர்மா இருக்கு, ரைட்? அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே ஒரு இடத்தை கொண்டு வருவோம், அது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் கொடுக்குன்ற அளவுக்கு வந்து தீஸ் டேர்ம்ஸ் ஹேவ் இவால்வ்ட். இதெல்லாம் வச்சு யூ கேன் ப்ரெடிக்ட் சம்திங். அது ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நடக்கலன்னா வில் யூ டெல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் a ஃபெயிலியர் ஆர் எர்த்குவேக் வாஸ் ராங் நாசா? இல்லாட்டி வந்து நம்ம படிச்ச படிப்பே தப்புன்னு சொல்லுவோமா? இட் இஸ் நாட் லைக் தட். ரிசர்ச் இஸ் சம்திங் தட் you come up with a product which is highly efficient, or you can tell the community that such kind of activities may not work அப்படின்னு சொல்றதும் ரிசர்ச் தான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி கிவிங் பாசிட்டிவ் அவுட்புட் இஸ் ரிசர்ச். ஒரு நெகட்டிவ் அவுட்புட் இப்படி வரக்கூடாது, இப்படி வர்றது தப்புன்னு சொல்றதுமே ஒரு ரிசர்ச் தான். ஸோ ரோல் ஆஃப் அ ரிசர்ச்சர் இன் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் யூ டூ, அது ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு அகாடமிக்கா இருக்கட்டும், ஆர் சம் ப்ராடக்ட், யூ வில் ஹாவ் சம் திங்கிங் பிஹைண்ட் ஹவு டு பர்ஃபார்ம் தட். அதுதான் ரிசர்ச். அதாவது யூ ஹாவ் சம்திங் டு சர்ச், யூ ஆர் டூயிங் இட் ரிப்பீட்டட்லி, தட் இஸ் ரிசர்ச். ரோல் ஆஃப் அ ரிசர்ச்சர் இட் இஸ் வெரி சிம்பிள். அவங்க உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெஸ்டா மார்க்கெட்ல கொடுக்கணும்,
அகாடமிக்ஸ் ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை எப்படி அந்த ப்ராடக்ட் கொடுக்கணும், அதுதான் ரிசர்ச் ஃபார் அன் அகாடமிக். ஏன்னா கம்பெனிஸ் தே கம் ஓவர் இயர்ஸ். கம்பெனிஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா தேர் ஆர் சம் நார்ம்ஸ் தட் வி ஹேவ் டு ஃபாலோ ஃபார் தி கம்பெனி அண்ட் சே ஃபார் தி கஸ்டமர் ஃபார் ஹூம் தி கம்பெனி இஸ் ஒர்க்கிங். ஒரு அகாடமிக்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் ஒர்க்கிங் வித் தி லேட்டஸ்ட் ட்ரெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்றது பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ரிசர்ச் எடுத்துட்டு போயிட்டு அந்த கம்பெனி கொடுக்கறது தான் அகாடமிக் ரிசர்ச்சோட ஒர்க். ஸோ இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு. எல்லா கம்பெனிஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லேர்னிங்கோ இல்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சில வந்து 5Gயோ ஏன் அடாப்ட் பண்றாங்க? தட் இஸ் த ரீசன் பிகாஸ் டுடேஸ் ரிசர்ச் இன் அகாடமிக்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஓவர் திஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க, 5Gயை பூமிங்கா கொண்டு வராங்க. இந்த மாதிரி அகாடமிக்ஸ்ல நடக்கிறத பார்த்துட்டு இதை வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கோ இல்லாட்டி நம்மளுடைய பியர்ஸ்க்கோ வந்து இதை ஒர்க் பண்ணா நம்மளோட கம்பெனி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் போல அப்படின்ட்டு இங்க இருக்க ரிசர்ச் எடுத்துட்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறது தான் அகாடமிக் ரிசர்ச்சோட ஒர்க். இண்டஸ்ட்ரியோட ரிசர்ச் வந்து எப்படி அதை மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒர்க். ஸோ திஸ் இஸ் தி ரோல் ஆஃப் ரிசர்ச்சர் இன் டுடேஸ் வேர்ல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் தி ஃபேக்ட் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ நம்ம ஒரு மித்து பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைக் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு, பட் ஒரு கொஞ்சம் ப்ரிசைஸா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் ரிசர்ச்ன்றது ஒன்லி ஃபார் பேஷனேட் பீப்புள் அப்படின்ற ஒரு இது இருக்கு. லைக் என்னால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சுக்கிட்டு லைக் ரிசர்ச்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. லைக் ஈவன் தே ஹேவ் தே இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு நீங்க அதுல வந்து உங்களோட டேக் என்னது? ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கு? ஓகே, ஸோ அதை மித்த பிரேக் பண்ணலாம்னு சொல்றதை விட இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் தர் இன்ஜினியரிங் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். அந்த ட்ரேட் ஆஃப்னு சொன்னது யூ ஹேவ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். லைக் எப்படி வந்து ஒரு கம்பெனியோ இல்லாட்டி ஒரு பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதே மாதிரி எஃபர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அதே மாதிரி ரிசர்ச்ல இருக்கவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிசர்ச்னா காலங்காலமா படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. படிச்சுட்டே இருக்க வேண்டாம். இட் இஸ் வெரி சிம்பிள். அன்னன்னைக்கு எது நல்லா இருக்கோ அதை வந்து நீங்க படிச்ச ஒண்ணுத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்க, அவ்வளவுதான். ஈவன் இஃப் யூ கோ டு அ இண்டஸ்ட்ரி வேர் யூ ஒர்க் அக்ராஸ் வேரியஸ் டெக்னாலஜிஸ், வாட் தட்ஸ் தி கம்பெனி டூ, அவன் வந்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி இது, இந்த டெக்னாலஜில நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஆர் வாட் இஸ் தி ரிக்வயர்மெண்ட், ஒரு ப்ரொஃபைல் போய் பாக்குறோம், எங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்க்கு இந்த ரிக்வயர்மெண்ட் இருக்கு, இந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தா வாங்க அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறதே ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச்ல நாம என்ன பண்ணணும், அன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ஹாவ் டைம் ஃபார் திஸ். ஏன்னா எடுத்த உடனே ஒரு விஷயத்த படிச்சு பண்ணிட முடியாது. ஸோ யூ நீட் டு கிவ் டைம். வென் யூ கிவ் டைம் யூ மைட் eventually நாட் கெட் மணி ஆர் யூ மைட் நாட் கெட் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் பியர்ஸ். ஒரு ட்ரிப் அப்படி இப்படின்னு போக முடியாது. ஸ்டில் இஃப் யூ ஹாவ் அ பேலன்ஸ்டு ரிசர்ச் டைமிங், உன்னால வந்து இந்த 10 மணிக்கு போகணும், 5 மணிக்கு வரணும், வேலை பார்க்கணும், சாட்டர்டே சண்டேனா லீவ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு ரிசர்ச் மைட் பி டஃப். பட் ஸ்டில் ஒன்ஸ் யூ டூ இட் பேஷனேட் இட் வில் சேஞ்ச். ஏன்னா நானும் அப்படி நினைச்ச வேண்டாம். பட் டுடே இன் ரிசர்ச் தேர் இஸ் நத்திங் லைக் சாட்டர்டே சண்டேஸ் மண்டே டியூஸ்டே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு, இல்லாட்டி படுத்து தூங்கு. அது வந்து எனி டைம் யூ வேக் அப் அட் 2 o'clock யூ கேன் ஸ்டில் டூ ரிசர்ச். நோபடி கேன் டிஸ்டர்ப் யூ. அது உனக்கு பிடிச்ச டைமிங்ல தான். ஒன்லி திங் இஸ் how fast you do, you can give it very fast to the society. இதுல வந்து உனக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வேணும். சுயநலம் இல்லாம பொது நலத்துக்காக நீ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னால ஒரு 1000 பேர் 10,000 பேர் பெனிஃபிட் ஆக போறாங்க, அந்த சாட்டிஸ்பாக்சன் உனக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக நீ பண்ற அப்படின்னா ரிசர்ச் will be a biggest thing rather than going to a 9 to 5 job. Still people think that 9 to 5 ஜாப் போயிட்டு வந்து சாட்டர்டே சண்டே ஓகே பார்ட்டி வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கலாம். People who are on the other side of the coin may not have, but they are having their own happiness. அவங்களுக்கு இன்னொரு விதமான ஹாப்பினஸ் இருக்கு டெஃபினட்டா. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரிதான் எங்களுக்கும் இங்க இருந்து அங்க பாக்குறதுக்கு அவங்க ஹாப்பினஸ் நினைக்கிறோம். பட் we also know how tough a 9 to 5 job is. அதுவும் சும்மா கிடையாது. So it is just your inner happiness which should tell you have to do research. நீங்க அங்க இண்டஸ்ட்ரியில போனாலும் ஒரு கோட் அடிக்கிறப்ப வந்து இமிடியட்லி வாட் டு டூ, உனக்கு தெரியலையா கூகுள்ல போய் பார்ப்பேன், அது என்னது சர்ச் பண்றேன், தெரியல இன்னொரு டேப் ஓபன் பண்ணி சர்ச் பண்றேன் ரீசர்ச், அடுத்து இன்னொரு டேப் ஓபன் பண்ற ரீசர்ச். பண்ணதே தானே பண்ணிட்டு இருக்கேன், சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீயும் ரிசர்ச் தான் பண்ற, நானும் ரிசர்ச் தான் பண்றேன். மேபி தி டெஃபினேஷன் மை டிஃபர்,
பட் வாட் வி டூ இஸ் சேம். அதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம அதான் உள்ள என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட்டாலே லைக் எவ்ரிதிங் வில் பி குட். ஸோ அண்ணா ஒரு ஃப்ரெஷரோ இல்ல கிராஜுவேட்டோ ஒரு 9 to 5 ஜாபை வந்து விட்டுட்டு ஏன் ரிசர்ச்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க? லைக் மேபி லைக் ப்ரோஸ் ஆஃப் பீயிங் அ ரிசர்ச்சர் ஒரு 9 to 5 ஜாபை விட. ஓகே, ஒரு நான் ப்ரோஸ்னு சொல்றதை விட இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரோஸ். 9 to 5 ஜாப்ல இருக்க டிஃபிகல்டிஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம். மேபி தட் செட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் டூயிங் ரிசர்ச். அதை விட்டுட்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவன் 95 ஜாப் பண்றவன் கேன் டூ ரிசர்ச். எதுக்கு பண்ணணும்? அவன் ஏன் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் கண்டெம்பரரி ரிசர்ச் வாட் பீப்புள் டூ எவ்ரிடே. அதாவது ஒரு ரிசர்ச்சர் 95 ஜாப் பண்றவன் அப்படி பார்க்காம ஏன் ஒரு 95 ஜாப் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, சே ஹி இஸ் இன் சம் டெசிக்னேஷன். போறப்போ ஒரு ட்ரெயினியா போறாங்க, இல்லாட்டி ஒரு ட்ரெயினி இன்ஜினியரா போறாங்க அப்படின்னா, இஃப் ஹி டசன்ட் டூ அ ரிசர்ச் ஐதர் ஆஃப் ஹிஸ் ஓன் or research in the technology is working, he will be an engineering trainee until he wishes to do that work. Now research பண்றாங்க, ரிசர்ச்ல இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கிறத எப்படி கொண்டு வராங்கன்ட்டு படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்க விரும்புறாங்க அப்படின்றப்போ they are going to evolve a step ahead in their own. இன்னொன்னு, இண்டஸ்ட்ரியில 9 to 5 பண்றவங்க ரிசர்ச்க்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்கறது வந்து, they will be immediately pushed to top roles once they can come back to industry. இப்போ say academic who do research, அவங்க வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க, டைரக்டா ரிசர்ச் போறாங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ டாக்டரேட் கம்ப்ளீட்டட் ரிசர்ச்சர் இந்த ஃபீல்ட்? ஆல்ரெடி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வர்றவங்க. It is not industry experience, rather the cult technical experience oda ulla varanga. So they will be directly pushed to some R&D positions rather than this trainee, adukapra or software developer, adukapra test andella mudichu mela vara edathila ivanga already irupanga. They might have lot of books knowledge, lot of technical knowledge that can be easily implemented. enna na ஒரு நான் டெக்னிக்கல் ரோலுக்கு ஒரு மேனேஜர் எந்த பொசிஷன்ல இருந்து செய்வாரோ, அது ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப்க்கு ஒரு ரிசர்ச் முடிச்சவங்க வந்து they are definitely capable of doing this. And there are two things. எல்லா ரிசர்ச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியரிங்ல இருந்து டைரக்டா போற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோட் இன் எனி இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு அது வந்து ரொம்ப காமன். he'll be asked to code something, he'll be moved to next position. அப்படி அப்படியே டெஸ்டிங் இல்ல மெயின்டெனன்ஸ் அப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து அவன் அந்த மாதிரியே அவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸை வந்து போடுற இடத்துக்கு வர்றதுக்கு எடுக்கிற டைம் வந்து திஸ் வில் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். அவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல R&D பொசிஷன்ல வந்து உட்காருவாங்க. ஒன்ஸ் அகெயின் யூ வில் கெட் அ குட் பே, யூ வில் ஹேவ் அ வெரி குட் ரெக்கக்னிஷன் அவுட் சைட். லாட் ஆஃப் டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ்ல வந்து யூ வில் பி பிளேயிங் அ கீ ரோல் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். யூ வில் பி ஹேவிங் இன்ட்ராக்ஷன் வித் டாப் பீப்புள் இன் அ வெரி ஷார்ட் ஏஜ். அதாவது உனக்கு வந்து ஒரு 30 வயசுக்குள்ளாரியே வந்து 45 years 50 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கம்பெனியில இருக்கவங்களோட ரீச் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் எனி பொசிஷன், பட் தே டோன்ட் நோ வாட் இஸ் தி கரண்ட் டெக்னாலஜி ஒர்க்கிங். இன்னைக்கும் இருக்கட்டும், தே வில் பி டூயிங் தி ரிசர்ச், தே வில் பி ஸ்டடிங் அபவுட் கரண்ட் டெக்னாலஜி. நாமளும் ஒரு NPTEL கோர்ஸ் எழுதிட்டு இருப்போம், இல்ல ஒரு உடுமி கோர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். we will see our lecturers or our industry பார்த்தா managers doing the same course. It is because they also wanted to adapt the technology. அப்போ as a young blood, if you go and help them and they are ready to listen to you, அதுக்கு மேல என்ன வேணும்? அதுதான் it will be the best team effort ன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு நான் ரிசர்ச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். இதான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், நீங்க அப்புறம் அதை பண்ணீங்கன்னா அப்படி ரிசர்ச்சர் ஆயிடலாம் அப்படின்றதுக்கு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ அந்த ஜேர்னி ரோட் மேப் மாதிரி எதாவது இருக்கும்ல, இல்லை இதெல்லாம் இது இப்படிதான் இதான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், நீங்க அப்புறம் அதை பண்ணீங்கன்னா அப்படி ரிசர்ச்சர் ஆயிடலாம்